ஜெய் சாயிராம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விலை மதிப்பில்லாத ஆற்றல்களை வீணாக்காமல், அதை வீணாக்க விடாமல், அவற்றை பயன்படுத்தி நம் வாழ்வில் முன்னேறும் வழியை தேடிக்கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்று நமது கொள்கையில் நாம் உறுதியாக இருந்தால், எப்பொழுதுமே உறுதியாக இருந்தால் உன்னிடம் யாருமே நெருங்க மாட்டார்கள். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய நோக்கத்தில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். அதே போல இன்று பௌர்ணமி இரவில் இதை 7 முறை சொல்லிவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை உன் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிகழும். அதிர்ஷ்டத்தை நழுவ விட்டு விடாதே என் பிள்ளையே. என் அன்பு பிரியமே, நீ எவ்வளவு இடம் கொடுக்கிறாயோ அதை பொறுத்துதான் மற்றவர்கள் உன்னிடம் நடந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய மனமும் சிந்தனையும் சரியான பாதையில் சென்றால் கெட்டவையெல்லாம் உன் மனதிடத்தை பார்த்து விலகி ஓடிவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, நீ இடம் கொடுப்பதால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளும் உன்னை தேடி வருகிறது. இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. பிரச்சனைகளுக்கு உன் மனதிலும் உன் வாழ்விலும் இடம் கொடுக்காதே என் பிள்ளையே. நம்பிக்கையோடு என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றி அடைவதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்ற வார்த்தையின் கூட்டமே என்னால் முடியும் என்ற சொல்லின் அர்த்தம். எனவே என்னால் முடியும், என்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு இன்று இரவு 7 முறை இதை சொல்லிவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உனக்கு தேவையானது என்னவோ அதை நான் உன்னிடம் தேடி தேடி கண்டுபிடித்து உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் பிள்ளையே. அதிர்ஷ்டத்தை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எப்பொழுதுமே தேவையே இல்லாத சில விஷயங்களை தவிர்க்க பழகிவிட்டால், அதை தவிர்க்க நீ பழகிவிட்டால் எந்த பிரச்சனைகளும் உன்னை நெருங்கவே நெருங்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் உனக்கு மட்டும் ஏன் வாழ்வு இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று எப்பொழுதெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ, அப்படி தோன்றும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள் என் பிள்ளையே. நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள்தான் உன் வாழ்க்கையை செதுக்கும் ஒளிகள் என்பதை புரிந்து கொள். வழிகளுக்கு பயந்தவனின் வாழ்வு வெளிச்சம் பெறுவதே இல்லை. ஒளிகளுக்கு பயந்த பாறைகள் எல்லோருமே வணங்கும் சிலையாக உருவெடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றியுள்ள எதை பற்றியும் கவலையே படாதே, கவலையே படாதே. தடையாக எது வந்தாலும் ஏறி மிதித்துவிட்டு சென்று கொண்டே இரு. எதற்கும் தயாராக இருக்க கற்றுக்கொள். நீ எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் பயந்தவனின் வாழ்வு பாதியிலேயே நின்றுவிடும் என் பிள்ளையே, பாதியிலேயே நின்றுவிடும். எதற்கும் துணிந்தவனின் வாழ்வு தோல்விகளையே தோற்கடித்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமான பிரச்சனை அல்ல என்பதை புரிந்து கொள். எதுவுமே நிரந்தரமான பிரச்சனையே அல்ல. நீ பிரச்சனை என்று எதை நினைக்கிறாயோ அதை விட்டு நீ உடனே வெளியில் வந்துவிட முயற்சி செய். அப்பொழுதுதான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீ தெளிவாக காண முடியும் என் பிள்ளையே. பிரச்சனைகளுக்கு நடுவில் நின்று கொண்டு தீர்வுகளை தேடினால் உன் கண்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் தெரியும். பிரச்சனைகளை விட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுதுதான் அதற்கான தீர்வையே உன்னால் காண முடியும், மிக சுலபமாக. வெற்றியை மிக அதிகமாகவே அனுபவிக்கலாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு சமயம் ஒரு குருவிடம் ஒரு இளைஞன் வந்தான். குருவே, எனக்கு நிறைய கஷ்டங்கள், என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தார் அந்த குரு.
நிமிர்ந்து பார்த்து அந்த இளைஞனை பார்த்து அந்த குரு கேட்டார், உன்னுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நீ என்னதான் செய்கிறாய் என்ற கேள்வியை எழுப்பினார் அந்த குரு. என்ன செய்வது? கடவுளிடம்தான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் அவர்தான் எனக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை. நான் என்னுடைய பிரார்த்தனை அனைத்தையுமே இறைவன் காலடியில் வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அந்த இறைவன்தான் என்னை பார்க்கவே இல்லை என்று அந்த இளைஞன் குருவிடம் கூறினான். இதை கேட்டதும் குருவுக்கு அவனின் பிரச்சனை என்னவென்று புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒரு ஊர்ல ஒருவனுக்கு பக்தி மிக மிக அதிகமாகவே இருந்துச்சு. எப்பவுமே கடவுளை வேண்டிக் கொண்டே இருப்பான். கோவில்தான் அவனுடைய இருப்பிடமாகவே இருந்தது. எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அதை உடனே போய் இறைவனிடம் சொல்லுவான். ஒருமுறை கடுமையான மழை பெய்தது. ஊரை ஒட்டி இருந்த ஆறு எல்லாமே நிறைந்து வெள்ளம் பெருகியது. ஊரே மூழ்கத் துவங்கியது. எல்லாருமே தப்பிக்க துவங்கினாங்க. அவன் கோயில் மேல் ஏறி நின்று கொண்டு கடவுளை கூப்பிட்டான். இறைவனே, என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துனான். அந்த சமயம் வெள்ள நீரில் ஒரு படகு வந்தது. அதில் வந்தவர்கள் அவனை அதில் ஏறச் சொன்னார்கள். ஆனால் அவன் மறுத்துவிட்டான். நான் வரல, கடவுளிடம் வேண்டி இருக்கிறேன், அவர் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னோன வந்த படகும் போய்விட்டது. வெள்ள நீர் உயர்ந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவன் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இறைவனிடம் மீண்டும் மீண்டும் இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தான். அடுத்தது இன்னும் ஒரு படகு வந்தது. அவங்களும் வாங்க, வெள்ளம் அதிகமாக ஊருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் காப்பாற்றுறதுக்காக தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் வாங்க வந்து படகுல ஏறிக்கோங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை இல்லை நான் வரலை, நான் இறைவனிடம் வேண்டி இருக்கேன், அவர் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த இரண்டாவது படகு வந்ததும் அவனை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டது. கடைசியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. அவனை கோயிலின் கோபுரத்தில் உட்கார்ந்திருந்த அவனை மீட்க முயன்றது அந்த ஹெலிகாப்டர். இவனை மீட்க முயலும் பொழுது கடவுள் வந்து காப்பாற்றுவார், நான் வரவில்லை என்று அதீத நம்பிக்கையுடன் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஹெலிகாப்டர் ஏற மறுத்தும் விட்டான் அந்த இளைஞன். இறுதியில் அவன் வெள்ளத்தில் அடித்தும் செல்லப்பட்டான். மேலோகம் சென்ற அவன் கடவுளை சந்தித்தான். கடவுளை, உன்னை காப்பாற்று காப்பாற்று என்று கடைசி வரை நான் நம்பிக்கையோடு உங்களை வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய பிரார்த்தனை முழுவதும் உங்கள் மேலே தான் வச்சுக்கிட்டு நான் உங்களை நம்பிக்கையோடு நீங்கள் வருவீங்க, என்னை காப்பாற்றுவீங்க, நீங்கள் தான் அனைத்துமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்ற வரவே இல்லை அப்படின்னு கோபமாக கேட்டான் இறைவனிடம். அதற்கு கடவுள் பதில் சொன்னார், உன்னை காப்பாற்றதான் நான் 2 படகுகள், ஒரு ஹெலிகாப்டரை அனுப்பினேன். ஆனால் நீதான் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு இறைவன் சொன்னாராம். இதை கேட்டதும் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது நடந்தது என்னவென்று. இந்த கதையை குரு சொன்னதும் வந்தவனுக்கு தன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிச்சு. அப்போது குரு அவனுக்கு ஒரு பழமொழியையும் கூறினார். கிடைக்கிற வாய்ப்புகள்தான், கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கிடைக்கிற வாய்ப்புகள்தான் இறைவனின் உதவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே கண்மூடித்தனமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனின் உதவிகளை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம், வெற்றியையும் நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம் என்று அந்த குரு அந்த இளைஞனுக்கு அறிவுரை வழங்கினார். நாமும் கஷ்டமான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை என்று இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுது, அந்த பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது அது இறைவனை நமக்கு கொடுத்த உதவி என்று எடுத்துக்கொண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் நம் வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாகவும் இருக்கலாம். அதை விட்டுவிட்டு வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டு பின் இறைவன் எனக்கு அருள் புரியவில்லை, சாயிநாதர் என்னை காப்பாற்றவில்லை, சாயிநாதர் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடத்தவே இல்லை என்று சொல்லுவதால் எந்த பயனுமே இல்லை. பிள்ளையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும்
சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் யாருக்குமே சாத்தியமே அல்ல. பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள் நிரம்பி இருந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே போய்க்கொண்டிருந்தால் நீ என்னிடம் வருவாயா அல்லது என் முகத்தை தான் பார்த்து கேள்வி கேட்பாயா? சற்று சிந்தித்துப் பார்ப்பில்லையே. எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? சிறகடித்த பறவை போல் நான் எப்பொழுது வானத்தில் பறக்கப் போகிறேன்? மற்றவர்கள் போல் எப்பொழுது என் வாழ்க்கையும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையாக மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாய்? நன்றாக புரிந்து கொள். அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நல்லது மட்டுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, கெட்டது மட்டுமே நிலையாக உன் வாழ்வில் தங்கிவிடவும் முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கையும் இது போன்ற ஒரு வாய்ப்பும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று வரத்தான் செய்யும். கர்மாவின் விளையாட்டு அப்படி, விதியின் விளையாட்டு அப்படி. யாருமே இந்த உலகத்தில் கர்மாவிலிருந்தும் விதியிலிருந்தும் தப்பவே முடியாது. சாயிநாதரே, இந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள் அனைத்தும் என் வாழ்வில் எப்பொழுது மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய், பிரார்த்தனையாகவும் வைக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? இது எதற்காக வருகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி போராட்டத்தோடு வாழ்ந்து வெற்றியடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் மனநிலை, அது மட்டுமல்லாமல் அவர்களின் உள்நிலையை, உள் மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா பிரச்சனைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உன்னை மாற்றிக்கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும். இந்த மாற்றங்கள் உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் உருவாக வேண்டும் என்றுதான் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் இந்த நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு, அதனால்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உன் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும், போராட்டமே இல்லாத எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட, எண்ணிக்கொள்வதை விட, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று உன்னையே மாற்றிக்கொள். அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தைரியத்தை உன்னுள் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன்னையே உனக்கு யார் என்று புரிய வைக்கவும், உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கு விளக்கி காட்டவும் தான் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பரீட்சையாக கூட இருக்கலாம். அந்த பரீட்சையில் நீ வெற்றியடைவியா அல்லது தோல்வியடையப் போகிறாயா என்பது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை பொறுத்தது அது. உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்பது நீ புரிந்து கொள்ளும் விஷயத்தில் இருக்கிறது. நீ அதை எடுத்துக்கொள்ளும் தருணத்திலும் அடங்கியிருக்கிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசானாகவே இருக்கக்கூடும். எது வந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள், அறிவுரையை கற்றுக்கொள். அதன்படி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இனி இந்த பிரச்சனை நம் வாழ்க்கையில் நுழையாதவாறு நாம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை, பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டு இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் விதைத்துக்கொள்.
ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்க தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாய வித்தை ஆரம்பமாகப் போகிறது.
கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உண்மையை உணர்ந்து கொள். சத்தியத்தை எப்பொழுதுமே கடைப்பிடித்துக்கொள். உன் நீண்ட தவம் நிறைவுற்றது கண்மணியே. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நிறைவான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய்.